போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட மைண்டில் என்ன இருக்குது, உங்களை பற்றி என்ன இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன இருக்குது, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? இந்த யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக நீங்கள் எத்தனை வருஷம் கழிஞ்சு பார்த்தாலும் இது உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2 of Wands, okay. 4 of Cups, Lovers, Tower, Star, Knight of Swords, Emperor, 6 of Wands, Wheel of Fortune, Empress, Temperance, 5 of Pentacles. Okay, so bottom of the deck, 8 of Cups. ஓகே, ஸோ இன்றைக்கி விளையாட டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண பர்சனோட மைண்டில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் என்ன இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன தேங்க்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ போர்சைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆனதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் வந்து மேரேஜான ஒரு பர்சனாக இருக்கலாம், அப்படி இல்லைங்க சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம். பட் பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சன் ஆகும், பயங்கர கண்ட்ரோலிங், டாமினேட் பண்ணுற ஒரு பர்சன் ஆகும். ஓகே, இவர் சொல்கிறத கேட்டு எஸ் அடிச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அது ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹாப்பியாக ப்ரீஸாக போகும். பட் இவர் சொல்கிறது கேட்கலாம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை எத்தனை தூரம் எல்லைக்கு வேணாலும், எத்தனை தூரம் டிஸ்டன்ஸ் வேணாலும் அந்த ஒரு பர்சன் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மைண்ட் ஓரியன்ட் பர்சன் நம்ம சொல்லலாம், ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம். இவர் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சனோட ஒரிஜினல் கேரக்டர் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி இது ஒரு பர்சன் ஆக்சுவலி டெஸ்டினி கனெக்ஷன் ஆகும். ஓகே, இது வந்து உங்கள் தலையில் எழுதப்பட்ட ஒரு கனெக்ஷன் இல்லைங்க. இந்த ஒரு பர்சன் நீங்கள் பார்க்கணும், கனெக்ட் ஆகணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணுங்கிறது ஆல்ரெடி உங்கள் தலையில் எழுதப்பட்ட ஒரு விஷயமாகும். ஓகே, பட் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். ஓவர் திங்கிங் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப், இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு விட்டுட்டு போயிட்டு உண்டு, மூவ் ஆன் ஆகி போயிட்டு. ஒரு சிலவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆனது மே மந்தாக இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு மூவ் ஆன் ஆனது ஆகஸ்ட் மந்தாக இருக்கலாம். ஆக்சுவலி இவருக்கு பயங்கர இஷ்டம் உண்டு, உங்கள் மேலே லாட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன் உண்டு. பட் ஆள் ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனால் இவர் ஓவர் திங்கிங்கோட பேட் கேரக்டராக இருக்கலாம். ஓகே, ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போயிட்டு உண்டு, ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இவர் போயிட்டு உண்டு. ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு சுச்சுவேஷனாலே ஒரு ஓவர் திங்கிங் போயிட்டு இவர் ஆக்சுவலி ஸ்டாராக இருக்கலாம், ஃபேன் ஃபாலோவர்ஸ் உள்ள யூடியூப்போ இன்ஸ்டாகிராமோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம், ஹை பொசிஷனில் ஒரு பர்சனாக இருக்கலாம், சொசைட்டியில் 4 பேர் தெரியத்தக்க ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ எனிவே இவர் ஸ்டாராக ஆகும். ஓகே, இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, வேறு ஆப்ஷன்ஸ் உண்டு. அதே சேம் டைம் இவர் உங்களை மீட் பண்ணிட்டு உண்டு. பட் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் ஓவர் திங்கிங் பண்ணும்போது இவருக்கு மனசில் தாட்ஸ் என்ன தான் நமக்கு ஒரு பர்சன் நமக்கு பிடிச்சாலும் மைண்டு ப்ராக்டிக்கலாக சொல்லல, இதில் ஃப்யூச்சர் இல்லை, நீ இதில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, இதை தாண்டி உனக்கு வேறு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதை தாண்டி நீ வந்து உனக்கு இம்பார்ட்டன்ட் சூஸ் பண்ண சொல்லிட்டு மைண்டு சொல்லி கொடுக்குற ஒரு டைமில் இவர் ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இவர் உங்களை விட்டுட்டு போயிட்டு உண்டு. ஓகே, அப்படி இல்லைன்னா இன்னொரு சுச்சுவேஷனாக இவர் உங்களை போயிட்டு விட்டு இவருக்கு தெரியும் நீங்கள் எங்கேயும் போகிறது கிடையாது, நீங்கள் அங்கேயே தான் நிற்க போகிறீங்க. இவர் எத்தனை மாத்திரம் இவர் பிஹேவ் பண்ணாலும் சரி, ஹர்ட் ஆகினாலும் சரி, மறுபடியும் இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. இவர் எந்த எல்லைக்கு போயிட்டு வந்தாலும் 2 கை கொடுத்து வரவேற்க ரெடியாக இருக்கிறீங்கன்னு தெரியுமா? இப்போ தற்காலிகத்துக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒன்று எண்டை பாக்கிட்டு ஒன்று போய் இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்று இல்லாமல் நம்ம ஒன்று வாழ்ந்து பார்ப்போம், ஜீவிச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான திரும்ப எடுத்துக்கலாம், தேவையான நம்ம திரும்ப பார்த்துக்கலாம். அந்த ஒரு தோட்லேயே இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர் ஆகும்.
இவர் பல தடவை உங்களை கண்ட்ரோல் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு. ஓகே, பட் கரண்ட்லி வந்து உங்களை விட்டுட்டு போன பிறகு இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் ஒன்று இவர் உங்களை விட்டு போயிட்டு. ஓகே, அப்படி இல்லைங்க வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால இவர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரி இருக்கலாம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகங்கிறது ஒரு தாய் ஒரு மகனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எல்லை இல்லாத ஒரு ஸ்நேகத்தை நீங்கள் அள்ளி கொடுத்துட்டு. ஓகே, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அந்த பர்சனை ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டாலும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் இவருக்கு ஸ்நேகத்தை அள்ளி கொடுத்துட்டு. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு மனசிலாகிட்டு இவன் வந்து நம்மக்கிட்ட பழகினது பேசினது எல்லாமே வந்து போய் இவனோட ஆப்ஷன்ஸை ஒன்றா தான் இவன் நம்மளுக்கு நினச்சிட்டு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனசிலாகிட்டு நம்ம மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் உருக்கி காதலிச்சிருக்கோம். பட் அவன் ப்ராக்டிக்கலாக இருந்துட்டு அவன் இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு கொண்டு போகணுங்கிற தாட் இவனுக்கு ஒருபோதும் இல்லை. இவன் இல்லைங்க நம்ம இத்தனை மாத்திரம் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் ட்ரூவாக இருந்த பிறகு இத்தனை மாத்திரம் இவனுக்காக உயிரை கொடுத்த பிறகு இவன் நம்மளை தாண்டி ஒரு ஆப்ஷனை தேடி போவானா இல்லைங்க ஒரு ஆப்ஷனை நினச்சி பார்ப்பானா இந்த ஒரு தாட்டோட உங்களுக்கும் வயிறு நிறைச்சிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு மனசில் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் தான். ஒருத்தவங்களுக்கு எத்தனை மாத்திரம் ஸ்நேகம் கொடுக்கணுமோ அத்தனை மாத்திரம் ஸ்நேகம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து பவர்ஃபுல்லாக நின்றுருக்கலாம். பட் அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணாத ரீதிக்கு ஸ்நேகத்தை அள்ளி கொடுத்துட்டு லாஸ்ட் அவன் மேலே போய் தப்புன்னு சொல்லிட்டு ஒரு காரியமும் இல்லைன்னு உங்களுக்கு மனசிலாகிட்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு பேஷன்ஸ் உண்டு, ஒரு ட்ரஸ்ட் உண்டு, ஆத்மார்த்தமான ஸ்நேகம் ஒன்று உண்மையாக இருந்திருந்தீங்க அப்படிங்க நான் கொடுத்த ஒரு ஸ்நேகத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் பலன் கிடைக்கும். உண்மையான அன்பு ஒருபோதும் தோற்று போகிறது கிடையாது. பட் அந்த உலகத்தில் எத்தனை ஆப்ஷனை வேணாலும் தேடி போகட்டும், யாரு கூட வேணாலும் பழகி பார்க்கட்டும், யாரு கூட பேசி போகட்டும், பட் நான் கொடுத்த ஒரு ஸ்நேகம் அவனுக்கு வேறு யாரை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்நேகத்தை அந்த ஒரு போர்ஷன் மனதார அஸ்பெக்ட் பண்ணட்டும். அப்படி நான் கொடுத்த ஒரு ஸ்நேகம் யாரு கொடுக்குறேன்னு சொல்லும்போது கட்டாயம் மறுபடியும் என்கிட்ட தான் தேடி வருவாங்கிற ஹோப் உண்டு உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு எத்தனை மாத்திரம் நீங்கள் வந்து எத்தனை மாத்திரம் நீங்கள் திங்க் பண்ணாமல் உங்களுக்கு மனசில் இருக்கிற தோட்ஸ் அப்படின்னா நீ பயங்கர எகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர், உன் கூட என்ன தவிர யாரும் ஒத்து போக மாட்டாங்க, அப்படி உன் கூட என்ன தவிர யாரும் ஒத்து போனாலும் அவங்க 2 நாள் ஒன்று விட்டு போயிடுவாங்க. கடைசி எண்டிங்கில் நீ எல்லாத்தையும் மனசிலாக்கிட்டு நீ என்கிட்ட தான் வருவான்னு உங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் உண்டு. கரெக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நம்ம ஸ்நேகத்தை கொடுத்து கடைசி எண்டிங்கில் நம்ம ஆப்ஷனை தேடி போகக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு மனசிலாகிட்டு உண்டு இத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்த எஃபோர்ட் உண்டு நமக்கு ஒன்று கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம நல்லா இருந்திருப்போம் அப்படி உங்களுக்கு ஒரு தோட்டம் வந்துட்டு. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களை ஃபோக்கஸ் ஆகிட்டு உண்டு, சேஸே நீங்கள் பண்ணல, உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு. ஓகே, நான் கொடுத்த ஸ்நேகிங்கிறது ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம். இந்த போல எங்கே தேடி போனாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்நேகம் இவனுக்கு கொடுக்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ கரெக்டாக மறுபடியும் என்கிட்ட வருவான ஒரு தாட் உண்டு. அந்த ஒரு தாட்டில் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கிறீங்க, உங்கள் பவரில் நிற்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, சேஸிங்கில் நீங்கள் போகலை, பெக் பண்ண போகலை, உங்கள் பவரில் நிற்கிறீங்க. என்ன உங்களோட வேல்யூ வர்த்து நீங்கள் மனசில் ஆகிட்டு உங்களோட ஆக்சுவலி உங்களோட மைண்ட்ஸில் இன்னும் ஒருத்தர் இக்னோர் பண்ணி கழிகிறதுக்கு நான் ஒரு சீப்பான ஒரு கேரக்டரோ இல்லைங்க நெகட்டிவான ஒரு கேரக்டரோ தாழ்த்தப்பட்ட ஒரு கேரக்டரோ நான் கிடையாது. ஆக்சுவலி நானுங்கிறது பவர் ஆகும். உனக்கு வேணால் என்னோட வேல்யூ வர்த்து மனசிலாகாமல் இருக்கலாம், பட் ஒவ்வொருத்தவங்களும் எனக்காக ஏங்குறாங்க அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு மனசிலாகிட்டு என்ன இக்னோர் பண்ணி கழிறதுக்கு இந்த வேர்ல்டில் யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. நானுங்கிறது ப்ரீசியஸ் ஆகும், நானுங்கிறது பவர் ஆகும். என்ன உனக்கு என் வேல்யூ படுத்த மனசில் இல்லை, அதனால நீ என்ன தேடி வேறு ஒரு ஆப்ஷன் கூட போயிட்டா. பட் இன்றைக்கி இல்லாட்டாலும் எனக்காவது என் வேல்யூ புரியக்கூடிய ஒரு டைமில் மறுபடியும் என்கிட்ட ஒரு வருமான அந்த தோட் உங்களுக்கு உண்டு. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த வைப்ரேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, தென் இவரோட தோட்ஸ் என்ன அப்படின்னா என்னதான் அந்த ஒரு கோர்ஸ் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் வேறு ஒரு ஆப்ஷன் கொண்டு போய் பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு இவர் போனாலும் இவர் ஆப்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, இவருக்கு ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் இருந்தால் அதிலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதே சேம் டைம் நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுத்து அதையும் வாங்கிக்க ரெடி இல்லை, டோட்லி கன்ஃபியூஸ் ஆகும். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இதோட மைண்டு ஃபோக்கஸ் ஆகிறது உங்களே இல்லை, இருக்கிற ஆப்ஷன்ஸ்லேயே இல்லை, ஒன்று பீஸ் ஆஃப் த மைண்ட் ஒன்று கிடைச்சா போதும் ஒரு தாட் தான் உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது விட்டுட்டு ஓட முடியாத ஒரு கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகிட்டு டிஸ்னி மாதிரி ஃபீல் ஆகிட்டு உண்டு. மறுபடியும் எத்தனை மாத்திரம் வேணும்னு வச்சாலும் மறுபடியும் விதியாக இருக்கட்டும் இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும் உங்களை மறுபடியும் சேர்த்து வைக்கிற மாதிரியும் கோர்த்து விடுற மாதிரியும் ஒரு ஃபீல் இவருக்கு ஆகிட்டு உண்டு. இவர் மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா எத்தனை தூரம் எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் ஏன் நான் இந்த ஒரு கனெக்ஷன்லேயும் நான் ஸ்டக் ஆகி நிற்கிறேன், இல்லைங்க ஏன் இந்த ஒரு கனெக்ஷன் மறுபடியும் என்னை தேடி வருது, உங்களை பற்றின ஒரு ட்ரீம் காணலாம், இல்லைங்க உங்களை பற்றின சில சயின்ஸ் காணலாம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் நமக்கு மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த கனெக்ஷனில் டிவைன்ஸாக இருக்கும், ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும், யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. ஓகே, இவர் சம்மந்தமான ஒரு சயின்ஸ் நீங்கள் காண்ற மாதிரி இவரும்
உங்களை பற்றின ஒரு சயின்ஸ் இவருக்கு காட்டிகிட்டு இருக்கலாம். இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது, வேறொரு ஆப்ஷனை தேடி போகலான்னு நினச்சாலும் இவருக்கு மைண்டாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் டிஸ்டர்ப் ஆகிட்டு உண்டு. ஏன்னா வேறு ஆப்ஷன் கூட பேசி பழக போகும்போது உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வரக்கூடிய டைமில், உங்களை பற்றின சில சயின்ஸ் காணக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு இருக்கிற ஆப்ஷன்லேயே என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு இவர் ஸ்டக் ஆகிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் கரலி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. இவருக்கு ஆக்சுவலி ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் உண்டு. ஏன்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அன்பை கொட்டி கொடுத்துட்டு இருந்தீங்க. இவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. இவர் எத்தனையோ தூரம் உங்களை ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு, கண்ட்ரோலிங் பண்ணிட்டு உண்டு. பட் அது எதுவும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் மறுபடியும் ஸ்நேகத்தை நீங்கள் கொட்டி கொடுத்துட்டு. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் இவரை சேசிங் பண்ணல, இவர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லும்போது இவருக்கு இருக்கிற ரியலைசேஷன் என்ன அப்படின்னா, நம்ம மேலே மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஒருத்தவங்க எத்தனை தூரம் நம்மளை தாங்குவாங்க? ஓகே, நம்ம மேலே மிஸ்டேக்ஸ் இருக்குது. இன்றைக்கி அவங்க நம்ம பின்னாடி வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளை சேசிங் பண்ணாமல் இருக்க முழுக்க ரீசன் நான் தான். ஓகே, கண்ட்ரோலிங்கான ஒரு கேரக்டர், என்னோட ஈகோ பிடிச்ச ஒரு கேரக்டர் எத்தனை பேர் ரசிப்பாங்க. பட் அந்த ஒரு பர்சன் ரசிச்சுட்டு உண்டு. பட் அதே மாதிரி வேறு யாராவது என்ன ரசிப்பாங்கன்னு கேட்டால் நெவர், எனக்கு சொல்லத்தெல்லாம் அந்த ஒரு தாட்டில் தான் இவர் இருக்கார். ஓகே, ஸோ இவருக்கு லைஃப்பில் டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் ரெண்டு பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் சடனாக ஒரு செப்பரேஷன் வந்துடும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். இத்தனை தூரம் உங்களுக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன பார்க்கணும் ஒரு நாள் நீங்களும் மனசில் ஆக்கலை. பட் உங்களுக்கு இன்னும் மைண்டுக்குள்ளே ஆயிரக்கணக்கான கொஷின், எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் என்ன பாச்சு, மேபி எந்த பாடுங்கிற ரீசன் கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் எந்த பாயிண்ட் உண்டு காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது டெஸ்டினி ஆகும், உங்கள் தலையில் எழுதப்பட்ட ஒரு கனெக்ஷன் ஆகும். பட் இந்த ஒரு கனெக்ஷனை வாங்குறதுக்கு ஒருபோதும் ஆப்போசிட்கிற போது ஹஸ்பண்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டல. அவர் இந்த ஒரு கனெக்ஷனை இப்போ பார்த்த விதம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. இவர் ஆக்சுவலி ப்ராக்டிக்கலாக இவர் எழுதுருண்டு. பட் இந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது இவருக்கு தலையில் எழுதப்பட்ட ஒரு விஷயம். நமக்கு ஆக்சுவலி நம்ம நினச்சிட்ருக்கோம், நம்ம எல்லாமே நினச்சிருக்கோம், நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா அழகாக இருக்க ஒரு போர்ஷனை போய் நம்ம சூஸ் பண்ணிட்டு இதுதான் நம்ம லைஃப்னு நினச்சிட்ருக்கோம். பட் அப்படி கிடையாது. நமக்கு எது செய்யணுமோ அதுதான் நம்மளை செய்யணும்னு சொல்கிற மாதிரி எத்தனை மாத்திரம் ஒரு போர்ஷன் வேறு ஆப்ஷனை தேடி போனாலும் வேற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு இவர் இருந்தாலும் இந்த ஒரு கனெக்ஷனை இவர் ஒருபோதும் ஹஸ்பண்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டல. ஸோ அப்போ கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் நினச்சிட்டு ஓகே இனி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு ஒரு காரியமும் இல்லை. இந்த ஒரு ரிலேஷனுக்கு சடனாக ஒரு சேஞ்சஸ் வேணுங்கிற ஒரு தாட்டோட சடன் செப்பரேஷனில் வந்துட்டு கரண்ட்லி இந்த ஒரு போனோட ஈகோ ஆட்டிடியூட் திமிரு இதெல்லாம் குறைச்சி போயிட்டுருக்கு நம்ம சொல்லலாம். யூனிவர்ஸ் பிடிக்கக்கூடிய ஒரு டைமில் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுதான் ஆகணும்னு சொல்கிற மாதிரி கரண்ட்லி இந்த ஒரு போனோட ஈகோ ஆட்டிடியூடு இதெல்லாம் குறைச்சி போகிற அளவுக்கு இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும் சுச்சுவேஷனாக இருக்கட்டும் வந்துட்டுருக்கு நம்ம சொல்லலாம். இவருக்கு கரண்ட்லி இவர் டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு. இவருக்கு ஈலாகக்கூடிய ஒரு டைமில் இவர் கட்டாயம் உங்களை சூஸ் பண்ணுவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இந்த போர்ஷனோட இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு மைண்டில் இருக்கிற ஒரு தாட்ஸ் என்னென்னா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே, பட் இப்போதைக்கு இவருக்கு கிட்ட ஒரு காலோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு வருது அப்படின்னா அது ஸ்டேபிள் கிடையாது, வந்தே வேகத்தில் ஆள் ஓடி ஆகும். இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்ததுக்கு ரீசன் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இவர் எத்தனை மாத்திரம் உங்களை அழ வச்சாலும் ஹர்ட் ஆக்கினாலும் கஷ்டப்படுத்தலாம் மறுபடியும் நீங்கள் பெக் பண்ண போவீங்களே. இன்றைக்கி நீங்கள் பெக் பண்ண நீங்கள் போகாமல் இருக்கிறீங்க. இத்தனை தூரம் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கனெக்ஷன் என்னை விட்டு போயிடுமோ, இப்படி இந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு என்னோட கேரக்டராக இருக்கட்டும் என்னோட ஈகோவாக இருக்கட்டும் இதே மாதிரி யாரும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வேர்ல்டில் போகமாட்டாங்கன்னு ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. அப்போ இது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு ஸ்நேகம் என்னை விட்டு போயிடுமோ, ஒன்று கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இன்னும் அங்கே என்ன நடக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் என்ன ஒரு கியூரியாசிட்டியில் அவங்க இவர்கிட்ட மேபி உங்களுக்கு ஒரு கால் ஒரு மெசேஜும் வரும். பட் அது ஸ்டேபிள் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ குறைச்சி கூட டைம் எடுத்துக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போவுமே நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளால் இங்கே யாரையும் திருத்த முடியாது. ஓகே, நம்ம திருந்திக்கலாம் பட் வேறு யாரும் இங்கே திருத்த முடியாது. பட் யூனிவர்ஸால் திருத்த முடியும். அப்போ கரண்ட்லி இந்த பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். இவரோட லைஃப் ஒரு ஹீலிங் பீரியட் நடந்துகிட்ருக்கு நம்ம சொல்லலாம். இவர் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு டைமில் ஷோராக இவர் உங்களை சூஸ் பண்ணுவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எத்தனை மாத்திரம் இந்த ஒரு போர்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் வரும்னு வச்சாலும் இவர் ஒரு டைம் நீங்கள் தான் ஃப்யூச்சருங்க ஒரு தாட்டோடு இவர் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆவார். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இந்த போர்ஷனோட மைண்டில் இருந்த ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் எமோஷன்ஸாக இருக்கட்டும் சுச்சுவேஷனாக இருக்கட்டும். ஓகே, இதான் நமக்கு இது இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இ லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், டபிள்யூ லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், கே லெட்டர் இம்பார்ட்டன்ட், எல் லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்லாம் உங்கள் நேம்லேயோ அவங்க நேம்லேயோ இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 53 இம்பார்ட்டன்ட், 35 இம்பார்ட்டன்ட்,
46 important, 42 important, 44 important, 54 important. Okay. 16 important, 17 important. Okay. இனி இம்பார்ட்டனான மந்த் பார்க்கலாம். February important, March important, April important, May important, June important, 16 important, sorry, June important, October important, August important. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 important, 3 important, 5 important, 6 important, 8 important, 10 important, 16 important, 14 important, 17 important. ஸோ இந்த நம்மள உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.